அனைத்து நண்பர்களுக்கும் உற்சாகமான காலை வணக்கம். இன்றைய தினம் ஒரு ஊட்டச்சத்து தலைப்புல 3 முக்கியமான மருத்துவ குணம் நிறைந்த மூலிகை தாவரங்களை பற்றி நம்ம பார்க்க போறோங்க. அது ஒண்ணு பாத்தீங்கன்னா மில்க் திசில், பால் நெரிஞ்சில். இதுல ஆயுர்வேத இதுல பாத்தீங்கன்னா வராகா அப்படின்னு பேர் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா டேண்ட்லியான் வேர், இது ஆயுர்வேதத்துல பாத்தீங்கன்னா சின்ஹாபரணின்னு சொல்லுவாங்க. மூணாவது மூலிகை செடி தாவரம் பாத்தீங்கன்னா மஞ்சள். இது நம்ம எல்லாத்துக்கும் அறிமுகமானது. ஹரித்ரான்னு ஆயுர்வேதத்துல சொல்றாங்க. இந்த ஃபர்ஸ்ட் நம்ம பால் நெரிஞ்சலை பத்தி பார்க்கலாங்க. பால் நெரிஞ்சலோட அறிவியல் பெயர் சிலிபம் மரியானம். இதோட தாயகம் பாத்தீங்கன்னா ஐரோப்பா. இந்த பால் நெரிஞ்சல் ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி மூலிகை குணம் நிறைந்தது. இந்த ஐரோப்பியர்கள் மூலிகை மருத்துவத்துல பெரிதும் பயன்படுத்திட்டு இருந்திருக்காங்க. இந்த 2000 வருஷத்துக்கு முன்னாலேயே பயன்படுத்தி வந்திருக்காங்க. இந்த செடி அதிகமா ஐரோப்பியா மற்றும் அமெரிக்கா மற்றும் ஆஸ்திரேலியா நாடுகள்ல வளருங்க. இந்த விஷத்தன்மைகளை முறிக்கிறதுக்கு இந்த தாவரத்தோட மூலிகை பயன்படுத்தியிருக்காங்க. பாம்பு மற்றும் விஷ ஜந்துக்களால ஏற்படும் நச்சுக்களை முறிக்கிறதுக்கு இது பெரிய அளவு பயன்படுத்தியிருக்காங்க. 1ஆம் நூற்றாண்டுல பிளினிங்கிற ஆய்வாளர் பாத்தீங்கன்னா இந்த மூலிகையை பயன்படுத்தி கல்லீரலை சீராக இயங்க வைக்க முடியுங்கிறத கண்டறிஞ்சிருக்காரு. 1970ஆம் ஆண்டு நமது உலக சுகாதார மையம் கல்லீரலோட பாதுகாப்பிற்கு இது பெரிதும் பயன்படுவதாக அங்கீகரிச்சிருக்காங்க. இது சிலிமரின் என்ற பைட்டோநியூட்ரின் வேதிப்பொருள் பார்த்தீங்கன்னா அதிகமா காணப்படுறதுனால இது நம்ம உணவுகளால் நம் உடலுக்குள் ஏற்படும் நச்சுக்கள் நம்ம ரத்தத்தில் கலக்காம பெரிதளவில் பயன்படுகிறது. இது புகைப்பிடித்தல், மது அருந்துதல், காய்கறி பழங்கள்ல பாத்தீங்கன்னா பூச்சிக்கொல்லிகள்னால நச்சுக்கள் நம்ம ரத்தத்துல கலந்துகளுக்கான வாய்ப்பு இருக்கு. அதையே கட்டுப்படுத்துறதுக்கு இந்த மூலிகை ரொம்ப பயனுள்ளதா இருக்கு. இதோட செயல்பாடுகள் என்ன, அதோட பயன்கள் என்னங்கிறத நம்ம பார்த்துக்கலாங்க. இது மூளை, சிறுநீரகம் மற்றும் பித்தநாளங்களில் ஏற்படும் நச்சுக்களை நீக்க பயன்படுதுங்க. கல்லீரலில் இருக்கிற கொழுப்பு, இப்ப பாத்தீங்கன்னா நம்ம சாப்பிடுற ஃபுட் ஹேபிட்னால கல்லீரல்ல கொழுப்பு சேர்றது, கல்லீரலோட செயல்தன்மை பாதிக்கப்படுறது. இதுக்கெல்லாம் இது ரொம்ப ஒரு அருமருந்தாக இருக்கு. ஹெப்படைட்டிஸ் பி, சி, மஞ்சள் காமாலையினால நம்ம நம்மளோட கல்லீரல் பாதிக்கப்படுறத குணப்படுத்த இது பயன்படுதுங்க. கணையத்துல பாத்தீங்கன்னா இன்சுலின் சுரப்பை கட்டுப்படுத்தி ரத்தத்தின் குளுக்கோஸ் அளவை பாத்தீங்கன்னா சீராக வைக்கிறது. கேன்சர் செல்களை அழிக்கிறதுக்கு பயன்படுது. அதே மாதிரி புதியதாக செல்கள் உருவாக்க பயன்படுதுங்க. தோல் சம்பந்தப்பட்ட சொரியாசிஸ் போன்ற தோல் சம்பந்தப்பட்ட வியாதிகளை குணப்படுத்த பயன்படுது. பித்தப்பை கல்களை கரைக்கிறதுக்கு இந்த மூலிகை ரொம்ப பயனுள்ளதா இருக்கு. கர்ப்பப்பை ஆரோக்கியத்திற்கும் கர்ப்பப்பை நீர்க்கட்டிகளை குணப்படுத்துவதற்கும் இந்த மூலிகை பயன்படுத்தப்படுகிறது. ஏற்கனவே சொன்ன மாதிரி கெட்ட கொழுப்பினை குறைக்கிறதுக்கும் மன அழுத்தத்தை குறைக்கிறதுக்கும் இது ரொம்ப பயனுள்ளதா இருக்கு. அதிகப்படியான ஈஸ்ட்ரோஜன் சுரப்பை இது ரொம்ப கட்டுப்படுத்துதுங்க. டேண்டலியான் வேர்களோட அடுத்து நம்ம 2ஆவதா பார்க்கக்கூடியது டேண்டலியான் வேர்கள். டேண்டலியான் வேர்கள் பாத்தீங்கன்னா பொதுவான பசி தூண்டுவதற்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கு. பித்தப்பை மற்றும் கல்லீரலோட ஆரோக்கியத்திற்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கு. கல்லீரலோட அதில் ஏற்படக்கூடிய அலர்ஜி மற்றும் ஹெப்படைட்டிஸ் பி, சி மற்றும் மஞ்சள் காமாலை ஆகியவற்றை தடுக்கிறதுக்கு பயனுள்ளதா இருக்குன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. இதை டயோட்டிக் பண்புகள், குறிப்பிடத்தக்க எடையில டயோட்டிக் பண்புகள் அப்படின்னா உங்களுக்கு தேவையில்லாத எக்ஸசிவ் ஆன அதாவது உங்களோட உணவுகள் மற்றும் உடலுக்கு தேவையில்லாத அதிகப்படியான எடுத்திருக்கோம் அப்படின்னா அதை நம்ம வாட்டர், அதே மாதிரி மற்ற நியூட்ரிஷன் இதெல்லாம் எது அதிகப்படியா அதை உங்களுக்கு உடல்ல தங்காம வெளியேறதுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கு. புற்றுநோயை எதிர்த்து போராடும் ஆன்டிபாடிகளை உருவாக்குறதுக்கு இது ரொம்ப பயனுள்ளதா இருக்கு. அதே மாதிரி குளுக்கோஸ் அளவை கட்டுப்படுத்துதுங்க. அடுத்து மஞ்சள் நம்ம எல்லாருமே தெரிஞ்சதுங்க. நம்ம முன்னோர்கள் இந்த மஞ்சளோட பயன்பாட்டை தெரிஞ்சுதான் நம்மளோட சாப்பாடு ரெகுலரா எல்லா இதுலயும் பாத்தீங்கன்னா மஞ்சள்ங்கிறது ஒரு சிறிதளவாவது. மஞ்சள் பாத்தீங்கன்னா நுண்ணுயிர் எதிர்ப்பு, ஆக்சிஜனேற்ற பண்புகள் இருக்கிறதுனால ஆன்டிபாடியா செயல்படுதுங்க. நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்குது, இதய நோய்கள்ல இருந்து நம்மளை காக்குது. அதே மாதிரி புற்றுநோய் அபாயத்தை தடுக்க பயன்படுதுங்க. அல்சைமர் நோயிலிருந்து, அதாவது உங்களுக்கு நினைவாற்றல் இழப்பு, அல்சைமர்ங்கிற நோயிலிருந்து நம்மளை பாதுகாக்கிறது. மன அழுத்தத்தை குறைக்குது, எலும்போட ஆரோக்கியத்தை மேம்படுத்த பயன்படுது. குளுக்கோமா, அதாவது பார்வை குறைபாடு ஏற்படுவதிலிருந்து இருந்து நம்மளை காக்குது. கண் புரையிலிருந்து நம்மளை காக்குது. குர்குமின் என்கிற ஒரு வேதிப்பொருள் நம்மளோட இன்ஃப்ளமேஷனை கட்டுப்படுத்தி செரிமான மண்டலத்தை சீராக்குதுங்க. நம்மளோட லிவர் பாதிக்கக்கூடிய காரணிகள் என்னன்னு நம்ம இப்ப பார்க்கலாங்க. நம்மளோட மது அருந்தும் பழக்கம், புகைப்பிடிக்கும் பழக்கம், சிந்தட்டிக் மருந்துகளை அதிகமா உட்கொள்றதுனாலும், டீப் ஃப்ரைட் ஃபுட்ஸ் எடுத்துக்கிறதுனாலையும், ஜங்க் ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கிறதுனாலையும், அதே மாதிரி காய்கறி பழங்கள்ல பூச்சிக்கொல்லிகள் அதிக அளவு பயன்படுத்தப்பட்டு அதன் மூலமாகவும், அதே மாதிரி காஃபின் போன்ற பொருள்கள்னாலும் நம்மளோட லிவர் ரொம்ப பாதிக்கப்படுதுங்க. அந்த பாதிப்புல இருந்து இந்த மூலிகைகள் நம்மளை பாதுகாக்குதுங்க. இந்த வைரஸ் ஹெப்படைட்டிஸ் பிங்கிற வைரஸ் பாத்தீங்கன்னா நம்மளோட லிவரை டேமேஜ் பண்ணுது. அதுல இருந்து ப்ரொடெக்ட் பண்றதுக்கும் இந்த மூலிகைகள் பயன்படுதுங்க. கல்லீரல் பாதிப்பின் நிலைகள் ஸ்டேஜஸ் என்னென்னு பாத்தீங்கன்னா ஃபேட்டி லிவர், அதாவது ஃபேட் உங்களோட லிவர்ஸ்ல ஃபார்ம் ஆயிருது. அதுக்கப்புறம் லிவர் ஃபிப்ரோசிஸ், நீர் கட்டிகள் லிவர்ல ஃபார்ம் இருக்கிறது. அதே மாதிரி சிரோசிஸ்ங்கிற growth ஆஃப் கனெக்டிவிட்டிஸ் அதிகமா நம்மளோட லிவர் இதனால லிவர் ஃபங்க்ஷன் பாதிக்கப்படுதுங்க.
ட்ரைனிங் வித் ஃபுட் சப்ளிமெண்ட்ஸ்ங்கிற ஒரு புக்ல மில்க் திசில பத்தி அதை டீடைலா போட்டிருக்காங்க. ஒரு ஆன்டி ஆக்சிடென்டா பயன்படுது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு லிவர் ஃபங்க்ஷனை இம்ப்ரூவ் பண்றதுக்கும் உங்களோட கொலஸ்ட்ரால் கேன்சரை தடுக்கிறதுக்கும் கூட இந்த பயன்படுறதா அதுல ரிசர்ச்ல போட்டிருக்காங்க. உமன்ஸ் யார் பிரெக்னெண்டா இருக்காங்களோ நர்சிங், அதே மாதிரி ஹிஸ்டரி ஆஃப் ஹார்மோன் சென்சிட்டிவ் கேன்சர்ஸ் லைக் யூட்ரஸ், ஓவரிஸ் அண்ட் பிரஸ்ட் கேன்சர் இருக்கிறவங்க இந்த மில்க் திசில பயன்படுத்த வேண்டாம். அது மில்க் திசில ஒரு மெடிசனாவோ அல்லது டயட்ரி சப்ளிமெண்டாவோ பயன்படுத்த வேண்டாம்னு இதுல சொல்லியிருக்காங்க. 3 மில்க் திசில், டேண்ட்லியான் ரூட், டர்மரிக், இந்த 3 கலந்த பண்புகள் மற்றும் தன்மைகள் மாறாமல் எந்த துணை உணவு நம்மளுக்கு கிடைக்கும்னு பாத்துட்டீங்கன்னா நம்ம நியூட்ரிலைட் இந்த 3 மில்க் திசில், டேண்ட்லியான் ரூட், டர்மரிக், இந்த 3 மூலிகை பொருட்களின் தன்மைகள் பண்புகள் மாறாம பிள்ளைகளாக நம்மளுக்காக ஒரு அட்வான்ஸ் டெக்னாலஜி மூலம் நம்மளுக்காக டைரக்டா கொடுக்குறாங்க. இந்த மில்க் திசில்ல பாத்தீங்கன்னா தயமின், ரிபோஃப்ளவின், நியாசின், பிரிடாக்சின், வைட்டமின் B12, மில்க் திசில் எக்ஸ்ட்ராக்ட், டர்மரிக் எக்ஸ்ட்ராக்ட் என்ற நியூட்ரிஷன்ஸ் இருக்குங்க. இதுல பாத்தீங்கன்னா தைமன் பாத்தீங்கன்னா உங்களோட நர்வ் சிஸ்டத்துக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. அதே மாதிரி உங்களோட ரிபோஃப்ளோபின் பாத்தீங்கன்னா ரேடிக்கல் டேமேஜ்ல இருந்து செல்களை பாதுகாப்பதற்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கு. வாய்ப்பு அளித்த நல்லுள்ளங்களுக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார்.